சரி, என்னை எப்போ கொல்ல போற? என்னால் இப்படியெல்லாம் ரொம்ப நேரம் இந்த மாடியில் தொங்கிட்டு இருக்க முடியாது என்று சொல்ல, அப்படியா என்று சொல்லி சிரித்துக்கொண்டே அவன் அருகில் சென்றான் விக்ரம். டே சைதன்யா, நீ என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட். உன்னை எப்ப கொல்லணும்னு நினைக்கிறனோ அப்பதான் கொல்லுவேன். அதுதான் என்னோட விருப்பம் என்று சொல்ல, என்னது, நான் உன்னோட கெஸ்டா? டே ராசா, அப்படின்னா என்ன கெஸ்ட் மாதிரி நடத்துடா. இப்படியாடா சாப்பிட்ட சோறு, என் வயிற்றுக்குள்ள இருக்க குடலு எல்லாமே வெளியே வர அளவுக்கு தலைகீழா கட்டி வேடிக்கை பார்ப்ப? நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன் என்று சைதன்யா கெஞ்ச, சரி, நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். நான் உன்னை கொல்லாம விடணும்னா நீ நான் கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லு. உங்க ரெட்டி குடும்பத்தில் இருந்து ஆளுங்க மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நீங்க எல்லாரும் எதுக்காக ஆதித்யா குடும்பத்தை கொன்னீங்க? இதை பத்தின உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு என்று விக்ரம் கேட்க, சைதன்யா பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். டேய், என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலும் பேசாம அமைதியா இருக்க? என்ன, உன்னை மேல தூக்கி விடணுமா? இல்ல உன் காலில் இருக்கிற வேலியை கழட்டி கீழே விடணுமா? கீழே விட்டேன் திருஷ்டி கழிக்கிற பூசணிக்காய் மாதிரி மண்டை தெரிச்சிரும், பார்த்துக்கோ. இதுக்கு தான் சொன்னேன், இங்க பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டேனா நான் உன்னை விட்டுடுவேன் என்று சொல்ல, எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியாது என்று சைதன்யா சொல்ல, பாத்தியா மறுபடியும் என்கிட்ட போய் சொல்ற என்று விக்ரம் பாவமாக கேட்பது போல கேட்க, டேய் நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு எதுவும் அவ்வளவா தெரியாதுடா. சைதன்யா வழி தாங்க முடியாமலும் பேச முடியாமலும் மூச்சு வாங்கியவாறே, நான் உண்மையை தான் சொல்றேன், என்னை நம்பு ப்ளீஸ். ரெட்டி குடும்பத்தில் நான் ஒரு ஆள் மட்டும் இல்லை, நானே மொத்த குடும்பத்துக்கும் தலைவன் கிடையாது. நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் இங்கே வரப்போ என் கூட 20 பேரை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ அவங்க எல்லாருமே அங்கங்கன்னு தனித்தனியாக பிரிஞ்சு ஆதித்யா குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்ல, ஏதோ யோசித்தவனாய் விக்ரம் அவனிடம், அப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படிதானே என்று கேட்க, அவனும், நீ சொல்றது கிட்டத்தட்ட சரிதான். அவங்க ஆதித்யா குடும்பம் எல்லாரையுமே அழிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான். உன்னையும் அழிச்சிடுவாங்க. இப்போ இந்த உண்மையை சொன்னா பின்னாடி நீ எப்படியும் என்னை கொன்றுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று அவன் கத்திக் கொண்டிருந்த சமயம் சரியாக ராக்கெட் ராஜா அங்கே வந்தான். அவன் பக்கம் திரும்பிய விக்ரம் அவன் காதில் ஏதோ சொன்னான். சிறிது நேரம் கழித்து ராக்கெட் ராஜாவின் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஏறி அமர்ந்த விக்ரம் தன் இடத்திற்கு போக சொன்னான். உண்மையாகவே விக்ரம் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்தான். அதனால்தான் அவனால் நார்மலாக இருக்க முடியவில்லை. ஏதோ ஒன்றை யோசித்தவாறு மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தான். ராக்கெட் ராஜா அவனிடம், சார், என்கிட்ட விஷயத்தை விட்டுட்டீங்களே, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேல விக்ரம் சார் பழைய மாதிரி ஜாலியா இருக்கணும், ஓகேவா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். என்னடா ஆச்சு, எதுக்கு திடீர்னு வண்டி நிப்பாட்டின என்று விக்ரம் கேட்க, சார், நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு என்று சொல்ல தான் இருக்கும் இடத்தை பார்த்தவன் அப்பொழுதுதான் தன் வீட்டிற்கு வந்து விட்டதை உணர்ந்தான். அதன் பின் விக்ரம் வீட்டிற்குள் நுழைய போன சமயம் அவனது மொபைல் ரிங் ஆனது. யாரா இந்த சமயத்தில் நமக்கு கால் பண்றது என்று முணுமுணுத்தவாறு மொபைலை எடுத்து பார்த்தவனின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு பளிச்சென்று எரிய ஆரம்பித்தது. ஒழுங்கா போன் அட்டன் பண்ணிடுறா விக்ரம் என்று எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டே போனை அட்டன் செய்தான். ஹலோ பேபி, சொல்லு, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? மாமா ஞாபகம் வந்துருச்சா? கனவுல மாமாவும் கூட டூயட் பாடினா என்று மூச்சு விடாது வரிசையாக கேள்வி கேட்க, விக்ரம், உனக்கு எப்ப பாரு இதே நினைப்புதானா என்று சுரபி மறுமுனையில் இருந்து சிறிது கோபமாக பேசினாள். ஆனால் அவனோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாது, என்ன பேபி நீ, ஒரு பொண்டாட்டி அவளோட புருஷனுக்கு இந்த டைம்ல கால் பண்ணினா அதை எப்படி எடுத்துக்கிறது? நீயே சொல்லு பாப்போம். சொல்லு பேபி, என்னோட ஞாபகம் வந்துதானே எனக்கு கால் பண்ணியிருக்க என்று அவன் ஆசையாக கேட்க, எதிர்முனையில் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. என்ன
கால் பண்ணி உக்காந்து பேசிக்கிட்டு இருக்க? மாமா மேல அவ்வளவு பாசமா என்று அவன் சிரித்துக்கொண்டே அசடு வழிந்தவாறு கேட்க, அவனது பேச்சுக்களை எதிர்கொள்ள முடியாதவள், உன்னோட புத்தி எப்பவுமே மாறவே மாறாதுடா. ஏதோ ஆபீஸ்க்கு வரலையே, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு ஒரு இதுல தான் கேட்டேன். இதுனா எது? அக்கறை தானே? என் மேல அக்கறையில தானே எனக்கு கால் பண்ணிருக்க. அப்போ உனக்கு இந்த மாமா மேல அந்த அளவுக்கு பிரியமா என்று அவன் மீண்டும் ஆசையாய் கேட்க, இதற்கு மேல் இவனை சமாளிப்பது மிகவும் கடினம் என்பதை உணர்ந்தவள், எப்பா சாமி, உங்ககிட்ட என்னால பேசவே முடியாது. நான் எதுக்காக கால் பண்ணேன்னு உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு போனை வைக்கிறேன். நாளைக்கு நீ கிளம்பி நாம புருஷோத்தமன் ஃபேமிலி எல்லாரும் மீட் பண்ற அந்த பெரிய வீட்டுக்கு வந்துரு என்று சொல்ல, பெரிய வீட்டுக்கா? அங்க எதுக்காக நான் வரணும் என்று விக்ரம் சந்தேகத்துடன் கேட்க, இத்தனை நேரம் அவனிடம் வேறு விதமாக பேசிக் கொண்டிருந்த சுரபியின் முகம் மாறியது. அதே சமயம் அவளது குரலிலும் சிறிது கவலை தெரிந்தது. விக்ரம், அது என்று அவள் அடுத்து பேச தயங்க, என்ன பேபி, என்ன விஷயம், என்னன்னு சொல்லு என்கிட்ட என்று அவன் கேட்க, இல்ல விக்ரம், நம்ம 2 பேர் சம்பந்தமா பேசுறதுக்காக தான் அவங்க இந்த மீட்டிங்கே அந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்று சொன்னவள் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல், சரி விக்ரம், நான் போனை கட் பண்றேன், நீ காலையில மறக்காம அங்க வந்துரு என்று சோகமாக சொல்லிவிட்டு அவள் போனை வைத்துவிடவும், அவள் குரல் மிகவும் சோகமாக இருந்ததை உணர்ந்தவன், என்ன இது, நம்ம பேபி வாய்ஸ் சரியில்லையே, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன என்று நினைத்து குழம்பினான். மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்போமா? இல்ல வேணாம், அவ தூங்கட்டும், நம்ம காலையிலேயே பேசிக்கலாம் என்று நினைத்தவாறு வீட்டிற்குள் சென்றான். ஆனால் சுரபியின் குரலில் இருந்த சோகத்தை நினைத்து இத்தனை நேரம் சந்தோஷத்தில் இருந்த விக்ரமின் முகம் சிறிது கவலையில் மாறியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.